ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து நம்முடைய எல்லா விதமான வியாதி, தரித்திரம், பாவம், சாபம் எல்லாவற்றையும் முறியடித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் இனி சாபம் இல்ல, இனிமேல் அவருடைய வாழ்க்கையில வந்து தரித்திரம் கிடையாது, வியாதி கிடையாது. அவர்கள் நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா தீமைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு அவரிடம் இருந்த எல்லா நன்மைகளையும் நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய எல்லா தீமை நம்முடைய வியாதி, நம்முடைய பாவம், நம்முடைய தரித்திரம், நம்முடைய சாபம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்டது. அதோடு மற்றும் வேதம் நின்று விடவில்லை. அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு அவருடைய அனைத்து நன்மைகளும் நம் மீது வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். எதற்காக? இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கல்வாரி சிலுவையிலே செய்திருக்கிறார். நாம் நன்மையை அனுபவிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை வீணாய் போய்விடும். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தாரோ அது அர்த்தமற்றதாக போய்விடும்.